வண்ணங்களின் காதல். வண்ணங்களின் காதல், த லவ் ஆஃப் கலர்ஸ். தாமரைக்கு வண்ணங்கள் என்றாலே உயிர். தனது தூரிகையை எடுத்து வெள்ளை காகிதத்தில் நீரின் மென்மையையும் நிறங்களின் அழகையும் கலக்கத் தொடங்கினாள். அவளது உலகம் ஒவ்வொரு வண்ணத்துளியிலும் விரிந்தது. அதே நேரத்தில் நகரத்தின் மற்றொரு மூலையில் கவின் தனது ஓவியப் புத்தகத்துடன் அமர்ந்திருந்தான். அவனுக்கும் வண்ணங்களின் மீது அலாதி பிரியம். சூரிய அஸ்தமனத்தின் பொன்னிற ஒளியை தனது தூரிகையால் பிடிக்க முயன்றான். ஒருநாள் ஒரு உள்ளூர் கலை கண்காட்சியில் நகரத்தின் கலைஞர்கள் தங்கள் படைப்புகளை காட்சிப்படுத்தியிருந்தனர். தாமரை தனது சமீபத்திய கடல் காட்சியை அங்கே வைத்திருந்தாள். கவின் கண்காட்சியை சுற்றி வந்தான். ஒரு ஓவியத்தின் முன் அவன் கண்கள் நிலைத்தன. நீரின் அலைகளும் ஒளியின் பிரதிபலிப்புகளும் அவனது மனதை கவர்ந்தன. அந்த ஓவியம் தாமரை வரைந்தது. சில நாட்களுக்குப் பிறகு ஒரு கலைப்பொருட்கள் கடையில் தாமரை புதிய தூரிகைகளை தேடிக்கொண்டிருந்தாள். அவளுக்கு பின்னால் கவின் அதே பிரிவில் நின்றிருந்தான். அவர்கள் இருவரும் ஒரே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட நீல வண்ணத்தை பார்த்தனர். மன்னிக்கவும், கவின் மெதுவாகச் சொன்னான். இந்த நீல நிறம் மிகவும் அழகாக இருக்கிறது. தாமரை புன்னகைத்தாள். ஆமாம், இது என் விருப்பமான நிறம். ஒரு சிறிய உரையாடலுக்குப் பிறகு அவர்கள் ஒன்றாக ஓவியம் வரைய முடிவு செய்தனர். அடுத்த சனிக்கிழமை அவர்கள் ஒரு அமைதியான பூங்காவில் சந்தித்தனர். தாமரை ஒரு பழைய மரத்தையும் கவின் பூங்காவின் நீரூற்றையும் வரைந்தனர். அவர்களின் தூரிகைகள் காகிதத்தில் மெதுவாக அசைந்தன, ஒரு மெல்லிய இசை போல. கவின் தனது ஓவியத்தை முடித்ததும் தாமரையை பார்த்தான். அவளது முகத்தில் படிந்திருந்த சூரிய ஒளியும் அவளது கலை மீதான காதலும் அவனது மனதை கவர்ந்தன. அவன் அவளை வரையத் தொடங்கினான். தாமரை தனது ஓவியத்தை முடித்துவிட்டு கவினின் பக்கமாக திரும்பினாள். அவன் வரைந்த ஓவியத்தை பார்த்தாள். அது அவள்தான். அவளது இதயம் ஒரு கணம் துடித்தது. அவர்களின் கண்கள் சந்தித்தன. ஒரு புதிய உணர்வு அங்கே மலர்ந்தது. வண்ணங்கள் அவர்களை ஒன்றிணைத்தன. அவர்களின் கைகள் மெதுவாக ஒன்றிணைந்தன. ஒரு புதிய கதை தொடங்கியது. ஒவ்வொரு துளி வண்ணமும் ஒவ்வொரு தூரிகை அசைவும் அவர்களின் அன்பின் மொழி ஆனது.